गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय ध्यान श्लोकम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 1, 2012 கரநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம் பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் தசமி திதி புஷ்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகத்திலேருந்து 44வது ஸ்லோகம் மட்டும் 22 ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் இதே 28வது அத்தியாயத்தில் முதல் 22 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணோம். இந்த அத்தியாயத்தில் அம்மாவான தேவஹூதிக்கு கபிலர் உபதேசம் பண்ணிட்டு வராள். பக்தி எப்படி பண்ணுறது, பகவானை எப்படி தியானம் பண்ணுறது, இதை
முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். அஷ்டாங்க யோகத்தினால என்ன கிடைக்கும்னா மனசை சுத்தம் பண்ணிக்கலாம். அப்படி சுத்தமான மனசில் அச்சஞ்சலமாக ஒரு ஃபோக்கஸாக பகவானை தியானம் பண்ண முடியும். அதனால் முதல்ல அஷ்டாங்க யோகத்தை சொல்லிவிட்டு பிறகு பகவானை எப்படி தியானிக்கிறதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். பகவானை ஒவ்வொரு அவயவமாக பார்க்கணும், மனசில் கொடுத்துக்கணும் என்று சொல்லி அவருடைய அழகான ரூபத்தை வர்ணிக்கிறேன்னு சொல்லி வர்ணிக்க ஆரம்பித்ததை போன வாரம் பார்த்தோம். இப்பொழுது பாக்கி ஸ்லோகங்கள் அவர் வர்ணிச்சத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே அஷ்டவிம்சோத்தியாயः. அதில் 23வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுः ஊர்வோர்நிதாய கரபல்லவரோச்சிஷாயத் சம்லாலிதம் ஹிருதி விபோஹோ அபவஸ்ய குர்யாத். அம்மா, பகவானுடைய பாதங்களை நீ தியானிக்கணும். அது எப்பேற்பட்ட பாதங்கள் தெரியுமா? ஜலஜ லோச்சனையா ஜனன்யா, மகாலட்சுமியா, அம்மாவா, லோகத்துக்கெல்லாம் அம்மாவா இருக்காள். ஜலஜம்னா சமுத்திரத்தில் தோண்டது, தண்ணியில் தோண்டது எது? தாமரைப்பூ. லோச்சனம்னா கண். அவளுடைய கண்களெல்லாம் தாமரைப்பூனுடைய இதழ்கள் மாதிரி இருக்குமாம். அப்பேற்பட்ட அந்த அம்மாவான லோக ஜனனி மகாலட்சுமி அவள் என்ன பண்ணுறாள்? அவள் பகவானுடைய முழங்கால்லேருந்து கால்கள் இருக்க அதை தூக்கி மடியில் வச்சுருந்து பாத சேவனம் பண்ணிட்டுருக்காள். கரபல்லவரோச்சிஷாயத்து சம்லாலிதம் கிருதி விபோஹோ அபவஸ்ய குர்யாத். பகவானை அபவகாங்கிறார். அவருக்கு பேர் அபவகா. ஏன்னா அவருக்கு ஜனனம்னு ஒன்று கிடையாது, தோன்றுதல் என்பது கிடையாது. அப்பேற்பட்ட பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய கால்களை எடுத்து மடியில் வச்சுன்னு பண்ணுறாள் பாத சேவனம். ஸ்ரீரங்கத்தில் போனால் பார்க்கலாம். ரங்கநாத சுவாமி பள்ளி கொண்டிருப்பார். அவருடைய கால் மாட்டில் மகாலட்சுமி இருந்து பாத சேவனம் பண்ணிட்டுருப்பாள். அப்போ அதை பார்க்கணுமாம், அந்த பாதங்களை பார்க்கணுங்கிறாள். ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுः ஊர்வோர்நிதாய கரபல்லவரோச்சிஷாயத் சம்லாலிதம் ஹிருதி விபோஹோ அபவஸ்ய குர்யாத். அடுத்த ஸ்லோகம் 24வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஊரு சுபர்ண புஜயோஹோ அதிசோபமானௌ ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசௌ யாலம்பிபீத வரவாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்பபிம்பம். அடுத்தாப்பில் மனசை கொண்டு எங்கே வைக்கணும்னா, பகவானை பார்க்குறதே மனசை கொண்டு போய் அவருடைய ஊருநாள் தொடைகள், 2 தொடைகளும் எப்படி இருக்குது? பெருத்த தொடைகள். அவைகள் சுபர்ண புஜயோஹோ அதிசோபமானோ. சுபர்ணன்னு கருடனுக்கு பேர். கருடன் பகவானை தோளில் தாங்கின்னு இருக்கான். கருடனுடைய தோள்கள் 2 மேலேயும் 2 காலை போட்டுருக்காளாம். அதனால் அந்த கால்கள் 2 எப்படி பிரகாசிக்கின்றன? கருடனுடைய தோள்கள் மேலே பிரகாசிச்சுருக்கப்பட்ட கால்கள். ஊரு சுபர்ண புஜயோஹோ அதிசோபமானோ ஓஜோ நிதி. அவைகள் சக்தியை நன்னா தேக்கி வச்சுட்டுருக்காம அந்த கால்களில். அந்த கால்களில் தான் சக்தி நிறையா தேங்கி இருக்கு. ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசோ. அதசிகான்னா இந்த ஃப்ளாக்ஸீட்னு சொல்கிறோமே, லின்சீட்னு ஃப்ளாக்ஸீட்னு சொல்கிறோமே, அதனுடைய புஷ்பம் அதசிகா புஷ்பம்னு லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த அதசிகா புஷ்பம் இருக்கே, அந்த புஷ்பத்தை மாதிரி பிரகாசிக்கிறதாம் அந்த கால்கள் 2ம் வெளிர் நீல நிறத்தில் இருக்காம். அதசிகா குசுமாவபாசௌ வியாலம்பி பீத வரவாசசி வர்த்தமான.
வியாலம்பினாள். நீண்டு தொங்கின்னு இருக்க அந்த 2 கால்களும் அவள் நீண்ட கால்கள். அதில் என்ன போட்டுருக்காள், அப்படி வஸ்திரத்தை தரிச்சுருக்காள், மஞ்ச வஸ்திரத்தை தரிச்சுருக்காள், பட்டு வஸ்திரத்தை. வியாலம்பி பீத வரவாசசி வர்த்தமான, நல்ல அழகான பட்டு வஸ்திரத்தினால அந்த கால்கள் 2ம் மூடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட கால்கள். காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம், அந்த இடுப்பில் ஒடியானம் போட்டுருக்கார், ஒடியானத்தை போட்டுருக்கார். அப்பேற்பட்ட இடுப்புகள். இப்பேற்பட்ட இதெல்லாம் மனசில் தியானம் பண்ணணுமா, பகவானை பார்க்கணுமா. உரு சுபர்ண புஜயோகோ அதிசோபமானௌ ஓஜோ நிதி அதசிகா குசுமாவபாசோ வியாலம்பி பீத வரவாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். அடுத்த ஸ்லோகத்தில் பகவானுடைய தொப்புளை வர்ணிக்கிறாள். நாபிஹ்ரதம் புவன கோஷ குஹோதரஸ்தம் யத்ராத்மயோனி திஷணாகில லோகபத்மம் வியூடம் ஹரின்மணிவிருஷஸ்தனயோஹோ அமுஷ்ய தியாயேத்வயம் விஷதஹார மயூக கௌரம். பகவானுடைய அப்படி ஒவ்வொரு அங்கமாக பார்த்துன்னு வரத்தே பகவானுடைய தொப்புளை பார்க்கணுமா. அது எப்பேற்பட்டதுனால் அது புவனகோஷ குஹோதரஸ்தம். அந்த தொப்புள்லேருந்து தான் அத்தனை புவனங்களும் படைப்பதற்காக ஒரு தாமரைப்பூ வந்தது. அந்த தாமரைப்பூலேருந்து பிரம்மா தோன்றினார். அதுலேருந்து தான் எல்லா லோகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன. அப்பேற்பட்ட நாபினால் அந்த நாபி பிரதேசத்தை தியானம் பண்ணும். நாபிஹ்ரதம் புவனகோஷ குஹோதரஸ்தம் யத்ராத்மயோனி திஷணாகில லோகபத்மம். அதுலேருந்து தான் லோகபத்மம், அதுலேருந்து தான் பத்மம் தோன்றித்து, அதில் தான் பிரம்மா தோன்றினார். அப்பேற்பட்ட நாபியை பார்க்கணுமாம். வியூடம் ஹரின்மணி விருஷ ஸ்தனயோஹோ அமுஷ்ய தியாயேத் துவயம் விஷதஹார மயூக கௌரம். பகவானுடைய மார்பு பிரதேசத்தில் அவருடைய 2 நிப்பிள்ஸ் அது அப்படியே ஹரின்மணி எமரல்டு மாதிரி க்ரீன் கலரில் பிரகாசிக்கிறது. ஆனால் பளிச்சுன்னு வெள்ளை கலரில் பிரகாசமாக மேலே அடிக்கிறதான் என்னென்னா சுவாமி போட்டுருக்கிற முக்தாகாரத்துலேருந்து வர வெளிச்சம் அதை பிரகாசிக்க செய்கிறதான். அப்பேற்பட்ட மார்பு பிரதேசம் வக்ஷஸ்தலம். அதை தியானம் பண்ணணும், அதை தரிசிக்கணும், மனசில் கொடுக்கணும். நாள் இப்படி ஒன்று ஒன்றா அம்மாட்ட சொல்லிட்டு வராள் எப்படி அவயவமாக பகவானை பார்க்கணும்னுட்டு. நாபிக்ரதம் புவனகோஷ குஹோதரஸ்தம் யத்ராத்மயோ நிதிஷணா கில லோகபத்மம் வியூடம் ஹரின்மணி மிருஷஸ்தனயோரமுஷ்ய தியாயேத்வயம் விஷதஹார மயூக கௌரம். அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமியினுடைய வக்ஷஸ்தலத்தை சொல்கிறாள். வக்ஷோதிவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதேः பும்சாம் மனோ நயன நிர்வதி மாததானம் கண்டஞ்ச கௌஸ்துபமணேः அதிபூஷணார்த்தம் குர்யான் மனசி அகிலலோக நமஸ்கிருதஸ்ய. பகவானை எப்படி தியானம் பண்ணணும்னா மறுபடியும் அவருடைய வக்ஷஸ்தலத்தை தியானம் பண்ணணும். அங்கே யார் இருக்காள்? அங்கே மகாவிபூதேகே, அங்கே மகாலட்சுமி இருக்காள். மகாலட்சுமி சதா இருந்துருக்காளாம் பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில். அப்பேற்பட்ட அந்த வக்ஷஸ்தலத்தை தியானம் பண்ணும்னாள். அது எப்பேற்பட்ட வக்ஷஸ்தலம்னாள் பும்சாம் மனோ நயன நிர்வൃத்திம் ஆததானம். எப்பொழுதும் பக்தாளுடைய ஹிருதயத்தை பூர்ணமாக சந்தோஷமாக வச்சுக்குமா. அப்பேர் மனசு கண்கள் 2க்கும் விருந்தாக இருக்குமாம் அதை பார்த்துட்டு இருந்தாக்க. பும்சாம் மனோ நயன நிர்வൃத்திம் ஆததானம். அது மாத்திரமில்லை, அதுக்கு மேலே கழுத்து இருக்குது, அதை பார்க்கணும்னாள். எப்பேற்பட்ட கழுத்துனாள். கண்டஞ்ச கௌஸ்துபமணேஹே அதிபூஷணார்த்தம். கௌஸ்துபங்கிறான உயர்ந்த ரத்னம், அதை மணியை கழுத்தில் கட்டின்னு இருக்காள் சுவாமி. எப்பேற்பட்ட வசத்தியான கழுத்து. குர்யான் மனசி, இதெல்லாம் தியானம் பண்ணும் நாள். வக்ஷஸ்தலம், கழுத்து, இது 2யும் அந்த அகில லோக நமஸ்கிருதஸ்ய
லோகம்பூரா யாரை நமஸ்காரம் பண்ணுறதோ அப்பேற்பட்ட இந்த பரமாத்மா நாராயணனுடைய இந்த கண்டம் வக்ஷஸ்தலம் இதெல்லாம் அப்படியே கண்ணில் கொண்டு வந்து தியானம் பண்ணிக்கணுமான்னு சொல்கிறாள். வக்ஷோதிவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதேः பும்சாம் மனோ நயன நிர்வൃத்திம் ஆததானம் கண்டஞ்ச கௌஸ்துபமணேः அதிபூஷணார்த்தம் குர்யான் மனசி அகிலலோக நமஸ்கிருதஸ்ய பாஹும்ஸ்ச மந்தரகிரேः பரிவர்த்தனேன நிர்ணிக்தபாகுவலயான் அதிலோகபாலான் சஞ்சிந்தயேன் தசசதாரமசஹ்ய தேஜः சங்கம் ச தத்கரசரோருக ராஜஹம்சம். அடுத்தாப்புல பகவானுடைய 4 கைகள், திவ்யமான 4 கைகள். அந்த 4 கைகள் இருக்கே, அதுலேருந்து தான் நல்ல எல்லா விதமான சக்தியும் ஏற்படுறது. அந்த பகவானுடைய இந்த 4 கைகள் இருக்கே, அதனுடைய சக்தியினால்தான் எல்லா தேவதைகளும், இந்திர வருண அக்னி முதலான தேவதைகள்லாம் அவளுக்குள்ளான சக்தி அங்கேயும் தான் வருதான். பாஹும்ஸ்ச மந்தரகிரேஹே பரிவர்த்தனேன நிர்ணிக்த பாகுவலயான் அதிலோகபாலான். அந்த கைகளில் வலை போட்டிருக்கா, தங்க வலை. அந்த தங்க வலை பிரகாசிக்கிறது, ஏன்னா பாலிஷ் பண்ணி வச்சுருக்காள். அது எப்படி பாலிஷ் பண்ணிதுன்னால், ஒரு சமயம் மந்தரகிரியை அவள் மந்தரகிரியில் இருக்கிறத அவர் என்ன பண்ணார், கூர்மாவதாரம் எடுத்து அதை மேலே வச்சுட்டார். அப்போ அது அந்த கிரி இப்படி ஷொயன்னு சுற்றின போது இப்படி ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கிறத அவருடைய கைகளில் இருக்கப்பட்ட வலைகள் எல்லாம் பாலிஷ் பண்ணி விட்டாராம் அவர். பாஹும்ஸ்ச மந்தரகிரேஹே பரிவர்த்தனேன நிர்ணிக்த பாகுவலையானு. கைகளில் போட்டிருக்க வலைகள்லாம் நிர்ணிக்த பாலிஷ் பண்ணப்பட்டது. எதனால்? இந்த மந்தரகிரி அப்படியே ஷொயன்னுட்டே இருக்கிறத அப்படியே தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சிட்டு இருந்தாள் மந்திரகிரியை. அதில் அந்த மந்திரகிரி மேலே பட்டு அந்த கைகளில் பாலிஷ் பண்ணி விட்டாராம் அவர் வலையெல்லாம். அப்போ ஏற்பட்ட வலையை போட்டுருக்காள் இந்த 4 கைகள்லையும். இன்னும் என்னென்ன இருக்குது கைகளில்? சஞ்சிந்தயேத்து தசசதாரம் அசக்கிய தேஜா. 1000 ஸ்போக்ஸ் இருக்கப்பட்ட சுதர்சன சக்கரம், அதை கையில் வச்சுட்டுருக்காள் சுவாமி. சுதர்சன சக்கரத்தை கையில் வச்சுட்டுருக்காள். அதை தியானம் பண்ணணும். சக்கரம் இருக்கிறது ஒரு கையில், இன்னொரு கையில் சங்கம் இருக்குது. சங்கம் ச தத்கர சரோருக ராஜஹம்சம். தாமரப்பூ மாதிரி இருக்கப்பட்ட கைகளில் சங்கம் வச்சுட்டுருக்காள். அது எப்பேற்பட்ட சங்கம்? விளவிளேன்னு இருக்குது, ராஜஹம்சம் மாதிரி, ராஜ அன்னபக்ஷி மாதிரி பிரகாசமாக விளவிளேன்னு இருக்காம். அந்த சங்கத்தை வச்சுட்டுருக்காள். இப்படி சங்கம் சக்கரம் கைகள் 4 விளைய போட்டுருக்கிற கைகள். இப்படி தியானம் பண்ணணும்னாள். பாஹும்ஸ்ச மந்தரகிரேஹே பரிவர்த்தனேன நிர்ணிக்த பாகுவலயான் அதிலோகபாலான் சஞ்சிந்தயேன் தசசதாரம் அசஹ்ய தேஜः சங்கம் ச தத்கர சரோருக ராஜஹம்சம். இன்னொரு கையில் என்ன வச்சுருக்காள்னால், கௌமோதகின்னு ஒரு கதையை வச்சுருக்காள். கௌமோதகீம் பகவதோ தஹிதாம் ஸ்மரேத திக்தாம் அராதி பட்டசோணித கர்தமேன மாலாம் மதூம்ரத வரூதகிரோபகுஷ்டாம் சைத்யஸ்ய தத்வமமலம் மணிமஸ்ய கண்டே. கௌமோதகீம் பகவதோ தஹிதாம் ஸ்மரேத திக்தாம் அராதி பட்டசோணித கர்தமேன மாலாம் மதூரத வரூதகிரோபகுஷ்டாம் சைத்யஸ்ய தத்வமமலம் மணிமஸ்ய கண்டே. பகவான் கையில் கௌமோதகின்னு ஒரு கதையை வச்சுருக்காள். அது எப்பேற்பட்ட கதையினால் பிரகாசிக்கிறது. அது ஷேப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கான். ஆனால் ஷேப்பு பெயிண்ட் இல்லைனால் பின்ன என்னென்னால், திக்தாம் அராதி பட சோணித கர்தமேன. அராதி பட துஷ்ட ராட்சசாள் அசுராள் இவாள்னா அடித்து அவளை சம்ஹாரம் பண்ண கதையானதுனால அவளுடைய ரத்தத்தினால அது முழுக்க ஷேப்பு கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட கதை அதை வச்சுருக்காள். அதை கையில் பிரகாசமாக இருக்குது. கௌமோதகின்னு ஒரு கதை. அதை தியானம் பண்ணணும்னாள்.
பகுமோதகீம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத. ரொம்ப வாத்சல்யத்தோடு அதை ஞாபகம் வச்சுக்கணுமாங்கிறார். ஸ்மரேத்தேங்கிறார். திக்தாம் அராதி பட சோனித கர்தமேன மாலாம் மதுவிரத வரூத கிரோபகுஷ்டாம். மாலைகள் போட்டுருக்காள். அந்த மாலைகள் மேலே மதுவிரதம்னா தேனீக்கள். தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மதுவிரத வரூதன கூட்டமா கிரோபகுஷ்டாம் அப்படின்னு ஒயின்னு சத்தம் போட்டுருக்கான். அது ரீங்காரம் அடிச்சுட்டுருக்கு. மாலைகள்லேருந்து ஏதோ ஒரு ஸ்ருதி போட்டியிலேருந்து வர சத்தம் மாதிரி சத்தம் வந்துட்டுருக்கு இந்த மாலையிலேருந்து. மாலாம் மதுரத வரூத கிரோபகுஷ்டாம் சைத்தியஸ்ய தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே. கழுத்தில் அழகான முக்தாஹாரத்தை போட்டுருக்காள். நல்ல மணியை கழுத்தில் கட்டின்னு இருக்காள். அழகாக இருக்குது, பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட ரூபத்தை மனசில் கொண்டாமான்னாள். கௌமோதகீம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத திக்தாம் அராதி பட சோனித கர்தமேன மாலாம் மதுரதவரூத கிரோபகுஷ்டாம் சைத்தியஸ்ய தத்வமமலம் மணிம் அஸ்ய கண்டே. பிருத்யானுகம்பிததியா இஹ கிரஹீதமூர்த்தேः சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம் யத்விஸ்ஃபுரன் மகரகுண்டலவல்கிதேன வித்யோதிதாமல கபோலமுதாரநாசம். கழுத்துலேருந்து அப்புறம் படிப்படியாக மேலே போயிட்டுருக்காள். காலிலேருந்து ஆரம்பித்து தலைவரையும் போயிட்டுருக்காள். கழுத்துக்கு மேலே என்ன இருக்கும்? முகம் இருக்கும். பிருத்யா அனுகம்பிததியா இஹ கிரஹீத மூர்த்தே. பக்தாள் என்ன பண்ணணுமா? பிருத்தியானா பக்தாளால். அனுகம்பித தியா ரொம்ப கருணையோடு கூட இந்த லோகத்தில் இஹனால் இந்த லோகத்தில் கிரஹீத மூர்த்தேஹே பலவிதமான மூர்த்தியோடு கூட இருக்காராம் சுவாமி. ஏன்னா பக்தாள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ருச்சி இருக்கும். ஒருத்தருக்கு பகவானை நரசிம்ம ஸ்வரூபத்தில் பார்க்க தோணும், லக்ஷ்மி நரசிம்மரா. அப்போ அவளுக்காக பகவானுடைய முகம் எப்படி இருக்குமா? சிங்கம் மாதிரி முகத்தை வச்சுட்டுருக்காள். இன்னொருத்தருக்கு ஹயவதன சுவாமியாக தெரிகிறது. அதனால் அவருக்கு குதிரை முகத்தில் இருக்காள். ஹயகிரீவராக இருக்கப்பட்டவர். அப்படி இப்போ ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தால் ராமராக இருக்கார், கிருஷ்ணராக இருந்தால் கிருஷ்ணராக இருக்கார். அப்படி பல ரூபத்தில் இருந்துருக்கார். லக்ஷ்மி நாராயணனாக இருக்கார். ஏன்னா பகவான் எதுக்காக அப்படி பல ரூபம் எடுத்தாள்னாள்? ஏன்னா பக்தாளுடைய அவாவாளுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி தன் ரூபத்தை வச்சுட்டுருக்காளாம். பிருத்யானுகம்பித தியாயிஹ கிரஹீத மூர்த்தேஹே சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம். பகவான் என்ன ரூபத்தில் இருந்தாலும் அவர் தாமரப்பூ மாதிரி பிரகாஷின்றிருக்கிறது தான் முகமாமது. அதை தியானம் பண்ணுமானால் யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கித்தேன. அப்படி ரொம்ப அழகான அவருடைய மூஞ்சி இருக்கே, அதில் கன்னங்கள் இருக்கே, கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி மாதிரி இருக்கப்பட்ட கன்னங்களில் அவர் காதில் போட்டுருக்கிற டோலாக்கு அதில் இருக்க குண்டலம் இருக்கே, அது அப்படியே அசையறதுனால அதுலேருந்து என்னமோ லைட் அடிக்கிற மாதிரி அடித்து அந்த கன்னங்கள்லாம் பிரகாசிக்கிறதாம். எத் விஸ்புரன் மக்கர குண்டல வல்கித்தேனே. காதில் மக்கர குண்டலங்கள் போட்டிருக்காள், மீன் மாதிரி குண்டலம் போட்டுருக்கார். அதுலேருந்து பிரகாசிக்கிற லைட்டு அவர் கன்னத்தில் படுறதாம். வித்யோதிதாமல கபோலம் உதாரநாசம். அவருடைய மூக்கு எப்படி இருக்குனாள்? உதாரநாசம் நாள். நீண்ட மூக்கு அழகான மூக்கு இருக்குது. அதை அப்படி தியானம் பண்ணிக்கணும்னாள். பிருத்யானுகம்பிததியா ய கிரஹீத மூர்த்தேஹே சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம் யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கித்தேன வித்யோதிதாமல கபோலமுதாரநாசம். யச்ரீநிகேதம் அலிபிஹ பரிசேவ்யமானம் பூத்யா ஸ்வயா குட்டிலகுந்தலவிருந்தஜுஷ்டம் மீனத்வயாஸ்ரயம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்ரம் தியாயேன்மனோமயம் அதந்திரித உல்லசத்ப்ரூ. நல்ல யோகி இன்னும் என்னமா தியானம் பண்ணணும்னால் பகவானுடைய முகத்தை எப்படி தியானம் பண்ணணும்னால் யச்ரீநிகேதம்.
ஸ்ரீநிகேதம் அழகான தாமரப்பூ மாதிரி பிரகாசிக்கிறது அவர் முகம் நாள். அலிபி பரிசேவியமானம், தேனீக்கள் கூட்டம் வந்து சுவாமியினுடைய முகத்தை பார்த்து இது தாமரப்பூ போல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மொக்க ஆரம்பிக்கிறதாம். மொயின்னு வந்து பகவானுடைய மூஞ்சி முன்னாடி ஆடுறது. யச்ரீநிகேதம் அலிபிஹி பரிசேவியமானம் பூத்யா ஸ்வயா குட்டில குந்தல விருந்தஜுஷ்டம். அவருடைய தலை சிக்கை இருக்கே, அது வேவி ஹேர், அப்படி சுருட்டையாக மயிர், அந்த சுருள் மயிர் இருக்கே அவர் நெத்தியில் வந்து விழுந்திருக்கு. அழகாக இருக்கா அது பார்க்குறதுக்கு. பூத்யா ஸ்வயா குட்டில குந்தல விருந்தஜுஷ்டம் மீனத்வயாஸ்ரயம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம். கண்கள் தாமரப்பூ இதழ்கள் மாதிரியும் இருக்குது, மீன்கள் மாதிரி இருக்குது. மீன்கள் எப்படி என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் 2 கண்கள் இருக்கான். அப்படி தியானம் பண்ணுனாள். பகவானுடைய கண்கள் ரெண்டையும் மீன்கள் மாதிரியும் தாமரைப்பூ இதழ்கள் மாதிரியும் இருக்கான். மீனத்வயாஸ்ரயம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம் தியாயேன் மனோமயம் அதந்திரித உல்லசத்ப்ரூ. அதற்கு மேலே ஐப்ரோஸ், புருவங்கள் இருக்குது. அந்த புருவங்கள் அப்படி டான்ஸ் அடிக்கிற மாதிரி அப்படி அழகாக இருக்கான் புருவங்கள், நல்லா கட் பண்ண புருவங்கள். அதந்திரிதா மனஹா மயம், அதை மனசுக்குள்ளே அப்படி தியானம் பண்ணினார். பகவானுடைய புருவங்கள் அப்படி தியானம் பண்ணமா. ஒவ்வொரு அவயத்தையும் சொல்கிறாள். கண்களை தியானம் பண்ணுனாள், அப்புறம் கண்களுக்கு மேலே இருக்கிற புருவங்களை தியானம் பண்ணினாள். யச்ரீநிகேதம் அலிபிஹி பரிசேவியமானம் பூத்யா ஸ்வயா குட்டில குந்தல விருந்தஜுஷ்டம் மீனத்வயாஸ்ரயம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம் தியாயேன் மனோமயம் அதந்திரித உல்லசத்ப்ரூ. தஸ்யாவலோகம் அதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோः ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுலப்பிரசாதம் தியாயேச்சிரம் விபுலபாவனையா குஹாயாம். பகவானுடைய கண் பார்வை இருக்கே, பக்தாளை ரொம்ப பிரியத்தோடு கூடியும் வாத்சல்யத்தோடும் கூடியும் பார்க்கப்பட்ட பார்வை இருக்கே, அந்த பார்வையை தியானம் பண்ணிக்கணுமா. பகவான் இப்படி தான் நம்மளை பார்ப்பார்னுட்டு. தஸ்யாவலோகம், அவலோகம்னா அவருடைய பார்வை. தஸ்ய அவலோகம் அதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோ. அந்த பார்வை இருக்கே, அது ரொம்ப ஆஹ்லாதத்தை தரக்கூடிய பார்வை, பிரியமான பார்வை. அந்த பார்வை என்ன பண்ணுமா, பக்தாளுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற தாபத்ரயங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு 3 விதமான தாபங்கள் இருக்குது. 3 விதமான ஹர்த் அது மனசில் இருந்துட்டுருக்கே பக்தாளுக்கு, அவைகள் எல்லாத்தையும் போக்கிப்படுறதான். ஏன்னா அவ்வளவு குளிர்ந்த பார்வை. கிருபயாதி கோர அதிகோர தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோ. அதனால தான் பகவானை போய் தரிசனம் பண்ணுறது. எதுக்காக பண்ணுறதுன்னா, அப்படியே அந்த கண்கள்லேருந்து அவர் பார்வை நம்ம மேலே விழுந்து கொடுத்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கப்பட்ட தாபங்களெல்லாம் போய்டுறது, நிவர்த்தி ஆகிடுறது. ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுலப்பிரசாதம். ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம், பகவான் புன்சிரிப்பு சிரிச்சுன்னு இருக்காள். அப்படி சிரிச்சுன்னு இருக்கப்பட்ட ஸ்மயமான முகம், அந்த புன்சிரிப்பு இருக்க. ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுலப்பிரசாதம் தியாயே சிரம். சிரம் தியாயத்தினார், எப்பொழுதும் அதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணுமா, ஒரு விதமும் நிற்கப்படாது. விபுல பாவனையா குஹாயாம். குஹாயாம் விபுல பாவனையா, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கப்பட்ட குஹை இருக்கே, ஹிருதய குஹை, அதுக்குள்ளே அந்த பகவானை கொண்டு வந்து வச்சுடணுமா. அந்த அவர் சிரிச்சுன்னு இருக்கப்பட்ட மூர்த்தியை ஹிருதயத்துக்குள்ளே சதா, சிரம்னா எப்போதும்னு அர்த்தம், எப்போதும் கொண்டு வச்சுடணும்னாள் அம்மாட்டக. தஸ்யாவலோகம் அதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோ ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுலப்பிரசாதம் தியாயேச்சிரம் விபுலபாவனையா குஹாயாம். ஹாசம் ஹரேः அவனதாகில லோகதீவிர சோகாஸ்ருசாகர விசோஷணம் அத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே
மகரத்வஜஸ்ய. ஆஹா, அழகான ஸ்லோகம் இது. என்னென்னா, லோகத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள் அவித்தியினாலையும் தாங்கள் செய்யும் துஷ்கர்மாவினாலையும் காமத்தினாலையும் ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்காள். எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்காள். அழுதுனால கண்கள்லேருந்து சோகத்தினால இருக்க அஸ்ரு, கண்கள்லேருந்து ஜலம் சாகரம் சமுத்திரம் மாதிரி கொட்டுறதான். அதெல்லாம் போக்கணும்னா, அதெல்லாம் வத்த செய்யணும்னா என்ன எது வத்த செய்யும்னாள். அம்மா, பகவான் சிரிக்கிறார், அந்த சிரிப்பை உன் மனசில் கொடுத்துருந்தாள். ஹாசம் ஹரேஹே அவனதாகில லோக தீவிர சோக அஸ்ரு சாகர விசோஷணம். விசோஷணம்னா வத்த செய்யும்னு அர்த்தம். அஸ்ரு சாகரம்னா கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறதே சமுத்திரம் மாதிரி. என்னத்தினால? சோகாஸ்ரு, சோகத்தினால் துக்கத்தினால கொட்டுற அந்த கண்கள்லேருந்து வர ஜலம் இருக்கே, அதை வத்த செஞ்சுடுமான் பகவானுடைய சிரிப்பு. அதை மனசில் கொடுனாள். அதுலேருந்து அந்த சிரிப்புலேருந்தா மாயை தோணினாள். அதான் அசிதேச்ச மாயான்னு சொல்கிறது. அந்த பகவானுடைய சிரிப்புலேருந்து மாயை, இந்த சிருஷ்டியில் பண்ணப்பட்ட மாயை தோணினாள். அதனால் அந்த சிரிப்பை மனசில் கொடுனாள். சம்மோகனாய ரச்சிதம் நிஜ மாயையாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருத்தே. பகவானுடைய கண்ணுகளுக்கு மேலே 2 புருவங்கள் இருக்குது. அது எப்பேற்பட்ட புருவம்னாள்? மகரத்வஜஸ்ய முனிகிருத்தே. முனி ஜனங்கள்கிட்ட காமமே உள்ளே போகப்படாதுன்னு அவன் காப்பாற்றணும்பா. அனாவசியமான காமங்கள்லாம் உள்ளே போகப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள். மன்மதனுக்கு மகரத்வஜன்னு பேர். மகரம்னா மீன் கொடியை வச்சுட்டு இருக்கப்பட்டவன், பாண்டியராஜா மாதிரி. அதனால் மன்மதனுடைய உபாதே இருக்காதான். அந்த பகவானுடைய புருவங்களை தியானம் பண்ணா. அதனால் அதையும் அம்மா மனசில் உள்ள கொடுத்துட்டு சுவாமியை தியானம் பண்ணுனாள். ஹாசம் ஹரேஹே அவனதாகில லோக தீவிர சோகாஸ்ருசாகர விசோஷணம் அத்யுதாரம். அதி உதாரம் நாள். எப்பேற்பட்ட சிரிப்பு இது! அதி உதாரம், ரொம்பவும் உதார குணம் பொருந்திய சிரிப்பு, நல்லத்தை கொடுக்கக்கூடிய சிரிப்பு. சோகாஸ்ருசாகர விசோஷணம் அத்யுதாரம் சமோகனாய ரச்சிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருத்தே மகரத்வஜஸ்ய. அந்த புருவங்களையும் தியானம் பண்ணினாள். பகவானுடைய சிரிப்பை மறுபடியும் ஒரு தடவை அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறாள். கபிலர் அம்மாவுக்கு, அம்மா, அது பகவானுடைய சிரிப்பு, மாயை உண்டாக்கின சிரிப்பு. அது மாத்திரம் இல்லைம்மா, அது நீ ரொம்பவும் அன்போடு கூடவும் பக்தியோடு கூடவும் எல்லா யோகிகளும் அந்த பகவானுடைய சிரிப்பு இருக்கே, அதை மனசில் ஹிருதயத்தில் கொண்டு வச்சுக்கணும்னாள். தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட பாசாருணாயித தனு துஜ குந்த பங்கி. அவர் சிரிக்கிறதே வாயை திறந்து சிரிக்கிறாராம். அப்போது என்ன தெரிகிறதுனால், பாசாருணாயித தனு துஜ குந்த பங்கி. துஜம்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது சம்ஸ்கிருத பாஷையில். த்விஜம்னா 2 ஜென்மா உள்ளதுன்னு அர்த்தம். பிராமணனுக்கு த்விஜன்னு பேர். ஏன்னா முதல் தடவை பிறக்கிறான் அம்மா வயத்துலேருந்து. பிறகு பிரம்மோபதேசம் உபநயனம் பண்ணுற சமயத்தில் அவனுக்கு மறு ஜென்மா. அதனால் பிராமணனுக்கு த்விஜான்னு பேர். அதே மாதிரி கிறிஸ்துவாளுக்கும் த்விஜான்னு வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா பானகைன் கிறிஸ்டியன்ஸ்னு உண்டு சில பேர். அவள் முதல்ல அம்மா வயத்தில் பிறப்பா, அப்புறமா கிறிஸ்துவாள் ஆனவுடனே பானகைன் கிறிஸ்டியன்ஸ். அவள் 2 தடவை. அதனால் அவளையும் த்விஜன்னு நான் சேர்த்துட்டேன் அந்த கோஷ்டியில். பல்லுக்கும் த்விஜன்னு பேர். ஏன்னா குழந்தை பிறந்தோடனே ஒரு பல் வரும், கொஞ்ச நாள் ஆனோன்னா 5 வயசில் பொக்க பல்லாக அது பல்லு கீழே விழுந்துடும், மறுபடியும் ஒரு பல் முளைக்கும். அதனால் பல்லுக்கு பேர் த்விஜான்னு பேர். பக்ஷிக்கு பேரும் த்விஜம்னு பேர். ஏன்னா முதல்ல இந்த பக்ஷிகள் என்ன பண்ணும், ஒரு முட்டையை போடும், அது முதல் பிறப்பு. அப்புறம் அந்த முட்டைக்குள்ளேருந்து குஞ்சு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வரும். அதனால் அதுக்கும் பேர் த்விஜான்னு பேர். எதெல்லாம் முட்டையிலேருந்து வருதோ அதெல்லாம் த்விஜா தான். அப்படின்னா எல்லாமே முட்டையிலேருந்து தான் வருது. அப்போ த்விஜாங்கன்னாக்க பல்லுக்கு த்விஜம்னு பேர். த்விஜ குந்த பங்கினாள். வரிசையாக, பங்கினா வரிசைன்னு அர்த்தம். அழகான வரிசையான பற்கள் இருக்காம். அது வளவளேன்னு இருக்கிற பல்லு. அதனால் குந்தன்னாள். குந்தன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர், ஜாஸ்மின் புஷ்பம்னு சொல்கிறோமே. குந்த பங்கி மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ மாதிரி வளவளேன்னு இருக்கான் பற்கள். அதை வரிசையாக மல்லிகைப்பூவை வரிசையாக அடுக்கி வச்சா அப்படி இருக்கும். அப்படி பங்கி அழகாக இருக்கான்.
ஆனால் அதில் கொஞ்சம் ஷேப்பு கலர் அடிக்கிறதுனால் என்ன கலர்னால் அவர் சிரிக்கிறதே அவருடைய உதடுகளில் இருக்கப்பட்ட ஷேப் இருக்கே அது இந்த பல்கள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் கூட லைட் பிங்கிஷாக தெரியுறதான். பாசாருணாயித தனு த்விஜபங்க்தயு த்விஜகுந்த பங்கி தியாயேன் ஸ்வதேக குஹரே. ஸ்வதேக குஹரேன்னாள் ஹிருதயத்துக்குள்ளே இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுனுடுமா, ரெக்கார்டு பண்ணி வச்சுனுடும் இந்த பகவானுடைய சிரிப்பை. தியாயேன் ஸ்வதேக குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோ பக்தியா ஆர்திரயா அர்ப்பிதமனா. பக்தியா ஆர்திரயா அர்ப்பிதமனா. அப்படியே மனசை கொண்டு எப்படி வைக்கணும்னாள் பக்தியோடு கூடுவோம். பக்தியினால் நனைக்கப்பட்ட ஹிருதயம் நாள். ஆர்த்தித்தானா நனைக்கப்பட்ட ஈரமாகப்பட்ட அப்பேற்பட்ட மனசை வச்சு நான் பிருத்தக் திதிருக்ஷேத்து வேற ஒன்றையும் பார்க்கப்படாதுன்னாள். நான் பிருத்தக்கு திதிருக்ஷேத்து பக்தன் வேற ஒன்றுலையும் மனசை ஈடுபடுத்தப்படாது இந்த பகவானுடைய சிரிப்பில். அதை மாத்திரம் ஹிருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும்னாள். தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட பாசாருணாயித தனு த்விஜகுந்த பங்கி தியாயேத் ஸ்வதேக குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோ பக்தியார்த்ரயார்ப்பிதமனாஹ ந பிருத்தக் திதிருக்ஷேத். பெருப்பட வசதியான ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமஹ. ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா. ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா. ஜானுத்வயம் ஜலஜலோச்சனயா ஜனன்யா. லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுः. லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுः. லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுः. ஊர்வோர்நிதாய करपल्लवरोचिषायत्. ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषायत्. ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषायत्. संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात्. संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात्. संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात्. ऊरु सुपर्णभुजयोः अधिशोभमानौ. ऊरु सुपर्णभुजयोः अधिशोभमानौ. ऊरु सुपर्णभुजयोः अधिशोभमानौ. ओजोनिधि अतसिका कुसुमावभासौ. ओजोनिधि अतसिका कुसुमावभासौ. ओजोनिधि अतसिका कुसुमावभासौ. व्यालम्बिपीत वरवाससि वर्तमान. व्यालम्बिपीत वरवाससि वर्तमान. व्यालम्बिपीत वरवाससि वर्तमान. काञ्चीकलाप परिरम्भी नितम्बबिम्बं. काञ्चीकलाप परिरम्भि नितम्बबिम्बं. काञ्चीकलाप परिरम्भि नितम्बबिम्बं. नाभिह्रदं भुवनकोश गुहोदरस्थं. नाभिह्रदं भुवनकोश गुहोदरस्थं. नाभिह्रदं भुवनकोश गुहोदरस्थं. यत्रात्मयोनि धिषणाखिल लोकपद्मं. यत्रात्मयोनि धिषणाखिल लोकपद्मं. यत्रात्मयोनि धिषणाखिल लोकपद्मं. व्यूढं हरिन्मणि वृष स्तनयोर् अमुष्य. व्यूढं हरिन्मणि वृष स्तनयोरमुष्य. व्यूढं हरिन्मणि वृष स्तनयोरमुष्य. व्यूढं हरिन्मणि वृष स्तनयोरमुष्य. ध्यायेद्वयं विशदहार मयूखगौरं. ध्यायेद्वयं विशदहार मयूखगौरं. ध्यायेद्वयं विशदहार मयूखगौरं. वक्षोधिवासं ऋषभस्य महाविभूतेः. वक्षोधिवासं ऋषभस्य महाविभूतेः. वक्षोधिवासं
ऋषभस्य महाविभूतेः पुंसां मनो नयन निर्वृतिमादधानं पुंसां मनो नयन निर्वृतिमादधानं पुंसां मनो नयन निर्वृतिमादधानं कंठं च कौस्तुभमणेः अधिभूषणार्थं कंठं च कौस्तुभमणेः अधिभूषणार्थं कंठं च कौस्तुभमणेः अधिभूषणार्थं कुर्यान्मनसि अखिललोकनमस्कृतस्य कुर्यान्मनसि अखिललोकनमस्कृतस्य कुर्यान्मनस्यखिललोकनमस्कृतस्य बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन निर्निक्तबाहुवलयान् अधिलोकपालान् निर्निक्तबाहुवलयान् अधिलोकपालान् निर्निक्तबाहुवलयान् अधिलोकपालान् संचिन्तयेत् दशशतारम् असह्यतेजः संचिन्तयेत् दशशतारम् असह्यतेजः संचिन्तयेत् दशशतारमसह्यतेजः शङ्खं च तत्करसरोरुह राजहंसं शङ्खं च तत्करसरोरुह राजहंसं शङ्खं च तत्करसरोरुह राजहंसं कौमोदकीं भगवतो दयितां स्मरेत कौमोदकीं भगवतो दयितां स्मरेत कौमोदकीं भगवतो दयितां स्मरेत दिग्धाम् अरातिभट शोणितकर्दमेन दिग्धाम् अरातिभट शोणितकर्दमेन दिग्धामरातिभट शोणितकर्दमेन मालां मधुव्रत वरूथ गिरोपघुष्टां मालां मधुव्रत वरूथ गिरोपघुष्टां मालां मधुव्रत वरूथ गिरोपघुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पितधिया इह गृहीतमूर्तेः भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः भृत्यानुकम्पितधियेह गृहीतमूर्तेः संचिन्तयेत् भगवतो वदनारविन्दं संचिन्तयेत् भगवतो वदनारविन्दं संचिन्तयेत् भगवतो वदनारविन्दं यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन विद्योतितामलकपोलमुदारनासं 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 यच्छ्रीनिकेतम् अलिभिः परिसेव्यमानं यच्छ्रीनिकेतम् अलिभिः परिसेव्यमानं यच्छ्रीनिकेतमलिभिः परिसेव्यमानं भूत्या स्वया कुटिलकुन्तल वृन्दजुष्टं भूत्या स्वया कुटिलकुन्तल वृन्दजुष्टं भूत्या स्वया कुटिलकुन्तल वृन्दजुष्टं मीनद्वयाश्रयम् अधिक्षिपत् अब्जनेत्रं मीनद्वयाश्रयमधिक्षिपदब्जनेत्रं मीनद्वयाश्रयम् अधिक्षिपद् अब्जनेत्रं ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू तस्यावलोकम् अधिकं कृपयाति घोर तस्यावलोकमधिकं कृपयाति घोर तस्यावलोकमधिकं कृपयाति घोर तापत्रयोपशमनाय निसृष्टमक्ष्णोः तापत्रयोपशमनाय
निसृष्टमक्ष्णोः तापत्रयोपशमनाय निसृष्टमक्ष्णोः स्निग्धस्मितानुगुणितं विपुलप्रसादं स्निग्धस्मितानुगुणितं विपुलप्रसादं स्निग्धस्मितानुगुणितं विपुलप्रसादं ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां हासं हरेः अवनताखिललोकतीव्र हासं हरेः अवनताखिललोकतीव्र हासं हरेः अवनताखिललोकतीव्र शोकाश्रुसागरविशोषणम् अत्युदारम् शोकाश्रुसागरविशोषणम् अत्युदारम् शोकाश्रुसागरविशोषणमत्युदारम् सम्मोहनाय रचितं निजमाययास्य सम्मोहनाय रचितं निजमाययास्य सम्मोहनाय रचितं निजमाययास्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ भासारुणायिततनु द्विजकुन्दपङ्क्ति भासारुणायिततनु द्विजकुन्दपङ्क्ति भासारुणायिततनु द्विजकुन्दपङ्क्ति ध्यायेत् स्वदेहकुहरे अवसितस्य विष्णोः ध्यायेत् स्वदेहकुहरे अवसितस्य विष्णोः भक्त्यार्द्रयार्पितमनाः न पृथक् दिदृक्षेत् भक्त्या आर्द्रया अर्पितमनाः न पृथक् दिदृक्षेत् भक्त्यार्द्रयार्पितमना न पृथक् दिदृक्षेत् ஸ்ரீ ஹரையே நமஹ. 34வது ஸ்லோகத்திலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ பக்த்யாத்ரவத் ஹிருதயः உத்புலகப்பிரமோதாத் औत्कण्ठ्यबाष्प कलया मुहुरद्यमानः तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते. இவ்வாறாக பகவானை தியானிச்சுட்டு இருந்தால் அந்த தியானம் பண்ணுற யோகி இருக்கானே, அம்மா நீ இருக்கியே, நீ கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் மேலே பிரேமை ஏற்படுறதுக்கு பிரேமையை உண்டாக்கிப்பே, பகவான் ஹரி மேலே பிரேமையை உண்டாக்கிப்பே. அப்படி பிரேமை எப்படி படிப்படியாக உனக்கு பகவான் மேலே இருக்கப்பட்ட அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர்த்தனமாகும். எப்படி தெரியும்னால், நீ இப்படி பகவானை தியானம் பண்ணி பகவானுடைய நாமாவை சொல்லி இப்படிலாம் பக்தி பண்ணுற சமயத்தில் உன் மேலெல்லாம் மயிர்கூச்சல் காண ஆரம்பிக்கும். ஹாரிபுலேஷன், மயிர்கூச்சல் எல்லாம் ஒரே சந்தோஷம் அடைஞ்சு சந்தோஷம் ஜாஸ்தியாக உன் மேலே இருக்கப்பட்ட மயிர் கூட்டங்களெல்லாம் அப்படி நிற்க ஆரம்பிக்கும். அது மாத்திரமில்லை, கண்கள்லேருந்து தாரதாரியாக அவனை நினச்சோடனே ஜலம் வர ஆரம்பிக்கும், ஆனந்த அஸ்ரு பெருக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் இண்டிகேஷன் பகவான் கிட்டக்க உன்னுடைய பிரேமை வர்த்திச்சுட்டே வருதுன்னு அர்த்தம். மனசு இருக்கே, அது பகவானை தவிர வேறு எங்கேயும் விழாது. பகவான் மேலேயே ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுடும். எப்படின்னா, எப்படி மீன் பிடிக்கிறவன் அந்த தூண்டலில், மீன் தூண்டில் ஒரு சின்ன புழுவை வச்சா இந்த மீன் ஓடி இந்த புழுவை பிடிக்கிறதுக்காக ஓடி வர்றது, அந்த மாதிரி நாள். அந்த மாதிரி பகவானை உள்ளே கொடுத்து அவருடைய ரூபத்தை உள்ளே கொடுத்து பக்தி பண்ண ஆரம்பித்தா பகவானுடைய மேலே இருக்கப்பட்ட பக்தி பிரேமை இருக்கே அது வந்திக்க ஆரம்பிச்சிடும்னால் இந்த ஸ்லோகத்தில் ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ பக்தியா திரவத் ஹிருதயः உத்புலக பிரமோதாத் உத்புலக புலகாங்கிதமாயிடுவே நீ உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்பகலையா
கத்கதை ஆயிடுவேல், பேச முடியாது உனக்கு. அதனால் பாஷ்பகலையா கண்கள்லேருந்து ஜலங்கொட்டும் முகுரத்யமான தச்சாபி சித்தபடிஷம் சனகைர்வியுங்தே. முன்னாடியே ஒரு கால் சொல்லியிருக்கேனோ என்னமோ தெரியல. இந்த பாகவதம் காராள்னா ஒருத்தரை பார்த்தா பாகவத ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிப்பாள், உடனே கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்ட ஆரம்பிச்சுடுவாள். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை காஞ்சி பரமாச்சாரியாவை பார்க்கறதுக்காக அப்பா என்ன அழைச்சின்னு போயிருந்தார் காஞ்சிபுரத்துக்கு. இப்போ காஞ்சிபுரத்தில் க்யூவில் நின்றுட்டுருக்கிற சமயத்தில் க்யூவில் இன்னொரு இடத்துல இருந்த ஒருத்தர் வந்து அங்கேருந்து வந்து அடாடா நீங்கள் இங்கே வந்திருக்கேளான்னு திருவனந்தபுரத்து ஆசாமி ஒருத்தர் அவர் வந்தார். அவர் எங்கள் அப்பாவை பார்த்தார். இவா 2 பேரும் திருவனந்தபுரத்தில் ஒருத்தரை சந்தித்து அடிக்கடி பேசிப்பாள் போல் இருக்கு. அவள் 2 பேருமே பாகவதத்தில் எப்போ பார்த்தாலும் பாகவதத்தை பற்றி பேசுவாள். அந்த க்யூவில் அவர் உடனே ஆஹா உங்களை பார்த்தேனே அப்படின்னு உடனே அப்பா அவர் பாகவத ஸ்லோகத்தை சொன்னாள். உடனே அவர் கண்கள்லேருந்து கொடன்னு ஜலம் கொட்டுறது. ஏன்னா அந்த ஒரு டியூன் அப்போ ஆயிடுத்து. பாகவத பக்தி அப்படி பிரேமை வந்து அதிகமாகி அங்கேயே அவருக்கு வந்து பாகவத ஸ்லோகத்தை சொன்னோடனே கண்ணிலேருந்து ஜலம்னே. இதான் பரம பக்தியினுடைய இது ஏற இப்படி பக்தாள் வந்து தே வில் டிஸ்பிளே சச் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதான் சொல்கிறாள், ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ பக்தியா திரவத் ஹிருதய உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்ப கலையா முகுரத்யமான தச்சாபி சித்தபடிஷம் சனகைர்வியுங்தே. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அம்மா இந்த பகவான் மேலே நீ முதல்ல தியானத்தினால பகவான் மேலே பக்தி அச்சஞ்சல பக்தி ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேமை ஜாஸ்தியாகி பகவான் மேலே அது கடைசியிலே என்ன கொண்டு போய் பொண்ணு என்ன பண்ணும்னால் முக்தி, டோட்டல் லிபரேஷன், முக்தி. எதுலேருந்து முக்தி? விஷயங்கள்லேருந்து முக்தி. பகவான் மேலே கம்ப்ளீட்டாக உனக்கு ஒன் வித் த காட் அப்படி மனசு ஆயிடுமா. இன்னும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள், முக்தாஸ்ரயம் யர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணம் ரிச்சதி மனஹ சகசா யதா அர்ச்சிஹின்னாள். எப்படி வந்து ஒரு தீபம் இருக்கே அது மாதிரினாள். தீபம் நன்னா எரியறத ஆடாமல் அசையாமல் நன்னா தீவிரமாக எரிய ஆரம்பிச்சுடுமா. அப்படி உன்னுடைய உள்ளே இருக்கப்பட்ட உன்னுடைய சைத்தன்யம் இருக்கே அது பகவானோட ஒன்றாயிடும். இட் வில் பி ஃப்ரீ ஆஃப் ஆல் விஷய சுகம். 3 குணங்கள் சத்வரஜஸ்தமம்னு 3 குணங்களுடைய தாரதமியத்தினால தானே எல்லாம் நம்ம ஜனன மரணம் எல்லாம் ஏற்பட்டு முக்தி இல்லாமல் இருக்கோம். அதனால் அதுலேருந்து நிவர்த்தி ஆயிடும் நாள். முக்தாஸ்ரயம் யர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணம் ரிச்சதி மனஹ சகசா யதார்ச்சிஹி. இந்த மனசு இருக்கே அது நசிச்சு போயிடும் நாள். நிர்வாணம்னா நசிச்சு போகிறதுன்னு அர்த்தம். நிர்வாணம் ரிச்சதி மனஹா. ஏன்னா ரமண மகர்ஷி என்ன சொல்லுவார், மனசை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணணும்பர். இல்லாமல் எப்படி பண்ணுறது, அதால் தானே யோசிக்கணும். அதனால் அது பகவான் மேலே கொண்டு வச்சுட்டா அப்போ மனசுக்கு வேறு ஒரு விஷயத்துலையும் போகாது, அது செத்து போயிடும் நாள். நிர்வாணம் ரிச்சதி மனஹா சகசா யதார்ச்சிஹி அர்ச்சிஹி நாள். அர்ச்சி என்ன பண்ணுறது, விளக்கு எரிய அப்புறம் அது அடங்கி போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் எரிஞ்சிடும், விக்கு எல்லாத்தையும் எரிச்சுவிடும். அது கம்ப்ளீட்டாக எரித்தோடனே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி மனசு இருக்க அது பகவான் மேலே கொண்டு வச்சு அப்போ விஷய சுகத்திலேருந்து விடுபட்டு முக்தியாகி கம்ப்ளீட்டாக மனசே அழிஞ்சு போயிடுங்க. ஆத்மானமத்ர புருஷா அவ்யவதானமேகம் அன்வீக்ஷதே பிரதிநிவத்த குணப்பிரவாக. ஆத்மானம் அத்திர புருஷா. அப்போ மனசு இருக்கே அதுவும் பகவானும் ஒன்றா ஆயிடுவோம் நாள். அவ்யவதானம் ஏகம் அன்வீக்ஷத்தை நாள். அவ்யவதானம்னா அது வேறு இது வேறுன்னு இல்லாமல் இந்த நீங்கிற ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் ஒன்றா போயிடும் நாள். ஆத்மானமற்ற புருஷானா பகவான் நாராயணன் பரமாத்மா, ஆத்மானம் ஜீவாத்மா. ஆத்மானமற்ற புருஷோ அவ்யவதானம் ஏகம். அவ்யவதானம் இன்டிஸ்டிங்விஷபிள் ஒன்னாயிடும், சிங்கிள் ஆகிடும். அன்வீக்ஷத்தே பிரதிநிவத்த குணப்பிரவாக. குணப்பிரவாக பிரதிநிவத்த. இந்த 3 குணங்கள் இருக்கே சத்வரஜஸ்தமகம், இதில் என்னெல்லாம் போய் சுத்த சத்துவமாய் பகவானோட ஒன்றா போயிடுவாள். இதை அம்மாட்ட சொன்னாள்.
முக்தாஸ்ரயம் யர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணம் ரிச்சதி மனः சகசா யதாட்சிஹி ஆத்மானமத்ர புருஷோ அவ்யவதானமேகம் அன்வீக்ஷதே பிரதிநிவிருத்த குணப்பிரவாகः. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான வேதாந்த தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். அம்மாவுக்கு கபிலர் சொல்கிறாள், அம்மா சோப்பியேதயா சரமயா மனசோ நிவத்தியா தஸ்மின் மஹிம்னி அவசிதா சுகதுக்கபாஹ்யே ஹேதுத்வமப்யசதி கர்த்தரி துக்கயோர்யத் ஸ்வாத்மன் விதத்தே உபலப்த பராத்மகாஷ்டா. ஆஹா, ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம் இது. இதுதான் ஆனந்தம். ஆனந்தம்னா என்னென்னா, முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், சுக துக்க தியகா ஆனந்தான்னு. ப்ளஷர் பெயின் இது ரெண்டு இருக்கே, இது ஒரு கண்டினியூம். எது ப்ளஷராக இருக்கோ அதுவே பெயின் ஆகிடும், அப்புறம் எது பெயினாக இருக்கோ அதுவே ப்ளஷர் ஆகிடும். ஒன்றும் இல்லை, ஒரு இன்பம் சிற்றின்பம் அடைஞ்சின்னு இருக்கோன்னா அது இட்ஸ் ரியலி எ பெயின். அந்த பெயின் ப்ளஷர் மாதிரி நமக்கு தோன்றுறது. அதே மாதிரி அந்த சுகம் துக்கம் இதெல்லாம் ஒரு டெம்பரேச்சர் மாதிரி. ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் இன்னொரு டெம்பரேச்சரில் போனால் அங்கேருந்து மறுபடியும் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் 100 டிகிரியில் இருக்கான், 80 டிகிரிக்கு வந்தோடனே ஆஹா என்ன ஆனந்தமாக இருக்குங்கிறான். ரொம்ப வெயிலில் போய் மாட்டின்னுட்டேனே, 110 டிகிரி வெளியில், உள்ளே வந்தால் எப்படி அழகாக ஜிலு ஜிலுன்னு இருக்குது, 80 டிகிரிங்கிறான். இன்னொரு ஊரில் 80 டிகிரியில் ஒருத்தன் இருக்கான், கொஞ்சம் தான் ஒரு ஏரியா வெகுன்னு வேகிறதே, ஏர் கண்டிஷனை போடுப்பா, என்ன சூடாக இருக்குது, 80 டிகிரி இன்றைக்கி தாங்க முடியலையே, 72 போடுங்கிறான். அப்போது 80 இருக்கிறவனுக்கு 72 ஆனந்தமாக இருக்குது, 104 இருக்கிறவனுக்கு 82 ஆனந்தமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரிலேட்டிவ் பிளேஸ். அது ஒரு இடத்துலேருந்து ஒரு டெம்பரேச்சர் கண்டினியூ மாதிரி இந்த சுக துக்கங்கிறது அப்படி தான். சுக துக்கங்கிறது ஒரு ஒரு அது ஆனந்தம் இல்லை, ரெண்டும் இல்லாத இடம்தான் ஆனந்தம்ங்கிறாள். அதனால் இங்கே சொல்கிறாள், இந்த பகவான் மேலே பிரேமம் வச்சு அவரோடு கூட ஏக்கமாக ஆயிடுத்து மனசு வெட்டியாச்சுன்னா, அப்போ விஷய சுகத்தில் மனசே இல்லைன்னா அங்கே போய் ஈடுபட போகிறது. அதுதான் சரமம், அதான் எண்ட் கேம். அது அந்த அல்டிமேட் கேம். சரமம்னா அல்டிமேட்னு அர்த்தம், எண்டுன்னு அர்த்தம். இந்த எண்ட் கேமில் என்ன ஆறுதுனால், சோப்பியேதயா சரமயா மனசோ நிவத்தியா. மனசு என்ன பண்ணுறது, மனசே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், நிவத்தியா நாள் எது நிவர்த்தி அடைஞ்சு கொடுத்து, தஸ்மின் மஹிம்னி அவசிதா. தஸ்மின்னு மஹிம்னி அவசிதா. அந்த பகவான் இருக்காரே அவர்கிட்ட போய் அது விழுந்து விடுறது, மனசு போய் விழுந்து விடுறது, அதனால் மனசை அழிஞ்சு போய்டுறது. அதுக்கு அப்போ என்ன ஆகுது, சுக துக்க பாக்கியே. சுகம் துக்கம் அப்படிங்கிறதான பெயின் ப்ளஷருங்கிறத கண்டினியூத்தில் மாட்டிக்க மாட்டான். அதுலேருந்து இஸ் அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர். அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டான். ஹேதுத்வம் அப்பியசதி கர்த்தரி. அப்போது ஹேதுத்துவம் கிடையாது, யார் பண்ணுறான் யார் பண்ணலேங்கிற இந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்கே கர்த்தரி, அதை தான் பண்ணுறோம் எல்லாத்தையும் நினச்சிட்டு இருந்தால் துக்கம் வருது சுக்கம் வருது எல்லாம் வருது. கர்த்தரி துக்கயோரியத் ஸ்வாத்மன் விதத்தே உபலப்த பராத்மகாஷ்டா. உண்மையான ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுப்படுறது, அதான் பரமாத்மான்னு தெரிஞ்சுப்படுறது, அதுதான் கடைசியாக இருக்கப்பட்ட உண்மை, அதான் உண்மையான விஷயம். அது தெரிஞ்சு நோடுறாம்மா, அதனால் நீ தெரிஞ்சு நடுவே. சோப்பியேதயா சரமயா மனசோ நிவத்தியா தஸ்மின் மஹிம்னி அவசிதா சுகதுக்கபாஹ்யே ஹேதுத்வமப்யசதி கர்த்தரி துக்கயோர்யத் ஸ்வாத்மன் விதத்தே உபலப்த பராத்மகாஷ்டா. தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து கேட்டாள், நான் ரொம்ப நாளாக எப்படி பகவானை அடையிறது, பகவானை எப்போ நான் அடையிறதுன்னார். அப்போ அவர் சொன்னார், அப்படி சொல்லாத, பகவானை அடையிறதுன்னா அவர் எங்கேயோ தூரக்கு இருந்தால் அல்லவோ அடைய வேண்டும். நீ தான் பகவான், அது தெரியாத தொண்டு பகவான் எங்கேயோ வெளியில் இருக்கார், எங்கேயோ அவுட் சைடுன்னு நினச்சிட்டு இருக்கே. அந்த அவித்தியை போயிடுத்துன்னா பகவான் உள்ளே இருக்காருங்கிறது தெரிஞ்சு போய்டும். இப்போ அடையிறதுங்கிறதே ஒன்று கிடையாதுங்கிறது புரிஞ்சு போய்டும் உனக்கு. ஏன்னா பகவான் வேற எங்கேயோ தூரக்க இல்லைங்கிறதா ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா 2 நாமாக்கள் சொல்கிறது உண்டு. அந்தர்முக சமாராத்தியாயை நமஹ, பகிர்முக சுதுர்லபாயை நமஹ,
அம்பாள் வந்து அந்தர்முகமாக உள்ளே பார்த்தா உள்ளே உட்காந்துருக்காள். வெளியில் எங்கேயோ இல்லை, கோவிலில் எங்கேயோ காஞ்சிபுரத்துலேயும் காசியிலையும் ராமேஸ்வரத்துலேயும் இல்லை, உள்ளே தான் இருக்காள். அது தெரியாதவன் தான் லோன்னு அலைஞ்சிருந்து க்ஷேத்ராட்டனம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்படி தான் இந்த இடத்துல சொன்னாள். அவ்வளோ அழகான ஸ்லோகம் இது. சோப்பியேதயா சரமயா மனசோ நிவத்தியா தஸ்மின் மகிம்னி அவசிதா சுகதுக்கபாஹ்யே ஹேதுத்வமப்யசதி கர்த்தரி துக்கயோர்யத் ஸ்வாத்மன் விதத்தே உபலப்த பராத்மகாஷ்டா. அடுத்த ஸ்லோகம். தேகம் சதம் ந சரமஹ ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யதி யதோ அத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதம் அத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிரா மதாந்தா. இப்பேற்பட்ட ஆத்ம ஞானம் ஏற்பட்டவன் என்ன பண்ணுவன்கிறத சொன்னால் அடுத்தாப்புல அம்மாவுக்கு, அம்மா ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீ தியானம் பண்ணுவே, பகவானுடைய ரூபத்தை பார்த்து உள்ளே கொடுப்பே, அவரை சதா தியானம் பண்ணி மனசை கொண்டு அவர்கிட்ட வச்சோடனே எந்த மனசுன்னு ஒன்று இருந்ததோ, எந்த மனசு சுகம் துக்கம் இதெல்லாம் அனுபவிச்சுன்னு இருந்ததோ இந்த மனசே போயிடுமா. அப்போ சுக துக்கங்கிறது ஒன்றும் தெரியாது, இருக்காது. அப்போ நீ என்ன ஆகும், நீயும் சுவாமியும் ஒன்றுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ ஆச்சுன்னா அந்த பாடி உடம்பு இருக்கே அது சரம ஜென்மா, அதுக்கப்புறம் அதுக்கு உடம்பு ஜனன மரணம் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணிடும்னால் சித்தஹா பவதி, அவர் வந்து சித்தியாகி அது ஃபுல்லி ரியலைஸ்டு சோல்னு சொல்லுவாள். அப்படி ஆத்ம ஜானம் அடைந்த பரமாத்மாவோடு சேர்ந்த ஞானி ஆகிடுவேம்மா. அந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சொன்னால், அவள் என்ன பண்ணுவா, தெய்வான் உபேதமத தெய்வவசாதபேதம். உன்னை தேடின்னு போக மாட்டாள், இப்படி பரிவிராஜகாலாக எங்கேயோ போயின்னு இருப்பாள். ஒரு நாளைக்கு குப்பை தொட்டிக்கு கீழே இருப்பாள், இன்னொரு நாளைக்கு இங்கேயான ஒரு அரண்மனைக்கு வாசலில் இருப்பாள். யாரானா அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் அரண்மனையில் ராஜாக்கள் உட்காந்து சாப்பிடுவாள். இப்படிலாம் பண்ணுவாளாம். அப்படி பண்ணிட்டு இருக்கவள் ஏன்னா தேகம்னு ஒன்று இருக்குங்கிறதே அவளுக்கு தெரியாது. இந்த தேகத்தை பற்றி அவளுக்கு எண்ணமே இல்லை. தெய்வாதுபேதம் அத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம். உடம்புல வந்து துணி இருக்கா துணி இல்லையா, வஸ்திரம் இருக்கா வஸ்திரம் இல்லையான்னு கூட தெரியாது அவளுக்கு. அப்படி இருந்துடுவாளாம். அதனால தான் அவள்லாம் அவதூத சன்னியாசிகள்னு சொல்கிறது. அவள் வந்து மேலே வஸ்திரத்தை கூட போட்டுக்க மாட்டாள், அப்படி நிர்வாணமாகவே போயின்னு இருப்பாள். அப்போ ஏன்னா அவள் கம்ப்ளீட்டாக ஆத்மஜானி. அப்படி தான் சொல்கிறது. ஸ்ருங்கேரியில் இருந்த மகா பெரியவாள் பரமாச்சாரியாள் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பல சமயம் இப்படி இருக்கிறதே அவர் சமாதியில் போயிடுவாள். அப்போது அவளுக்கு என்ன தான்னு ஒரு மேலே உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறதே தெரியாது அவளுக்கு. அந்த நிலையில் அடைஞ்சிடுவராம். அதெல்லாம் சொல்கிறது வழக்கம். தேகம் சதம் ந சரமஹா ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யதி யதோத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிரா மதாந்தா. மதிரா மதாந்தா நாள் ஒருத்தன் யாரும் பொட்டையாக இருக்கிறவன், கம்ப்ளீட்டாக கள்ள குடிச்சுட்டு மயங்கி இருக்கிறவன், அவன் எப்படி இருப்பனோ, கள்ள குடிச்சுட்டு மயங்கி இருக்கிறவன் எங்கே வேணா படுத்துப்பண்ணே, ஒரு தூணை கட்டிட்டு என்ன இருக்க எப்படி சௌக்கியமாக இருக்கியான்னு தூணை கட்டிப்பன். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாது, ஏன்னா உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறதே தெரியாது. அப்படி இந்த ஞானிகள்லாம் உடம்பு மேலே அவளுக்கு எண்ணம் இல்லாததுனால அவளுக்கு தான் என்ன தன்னுடைய உடம்பு என்பது உண்டுங்கிறதே தெரியாமல் அவள் இங்கேயே அவள் வந்து முக்தாள் ஆயிடுறாள். ஜீவன் முக்தாள்னு பேர். அவள் ஆயிடுறாளாம். தேகம் ஜத்தம் ந சரமஹா ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யேத் யதோ அத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிரா மதாந்தா. அப்பேற்பட்ட ஆத்ம ஞானம் அடைஞ்சு ஜீவன் முக்தனான ஒரு ஞானி அவன் எப்படி இருப்பாங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை அடுத்த ஸ்லோகத்தில் அம்மாவுக்கு சொல்கிறாள். தேகோபி தெய்வவசகா खलु कर्म यावत् स्वारंभकं प्रतिसमीक्षत एव सासुः तं सप्रपञ्चम् अधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तु.
அப்பேற்பட்ட பிரம்மஞானியானவன், ஜீவன் முக்தனானவன் எப்படி இருப்பானா, இந்த தேகத்தை தன்னுடையதுன்னு நினைக்காமல், அந்த தேகம் என்ன ஆகும்னால் தெய்வவசகா, பகவானுடைய வசமாயிடும். அது இந்த உடம்பு, அந்த ஜீவன் முக்தனுடைய உடம்பு இருக்கே, அது பகவானுடைய வசமாயிடுது. அதனால் அவன் வசத்தில் இல்லை. அது பகவான் எப்படி விட்டாரோ அது எப்படி நடக்கும். அப்புறம் கர்மாவில் பிராரப்த கர்மான்னு ஒன்று இருக்கே, அதை யாராக இருந்தாலும் எல்லாரும் பண்ணி முடிச்சாகணும். பூர்வ கர்மாவனுடைய விஷயத்தினால இந்த உடம்பு பாடுபடுத்துட்டு இருக்கும், கஷ்டங்கள்லாம் பட்டுன்னு இருக்கலாம். கழு கர்ம யாவத்து கழு கர்ம, இந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரையும் இந்த தேகம் இருக்கும். அப்புறம் அந்த தேகமும் போயிடும். அந்த ஜீவன் முக்தன் முக்தி அடைஞ்சு விடுறான். ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சா அசுஹு, அவனுடைய உடம்பில் இருக்கப்பட்ட இந்திரியங்கள், சென்சரி ஆர்கன்ஸ், எல்லா விஷயங்களும் எல்லாம் பகவானுக்கு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அது தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா, அவன் சமாதியில் ஆகி, சமாதின்னு சொல்லப்பட்ட சமாதியில் ஆகி, அவனுடைய சித்தம் இருக்கே, மனசு, அது இல்லாமல் போய் சமாதி யோகத்தில் ஆகி ஸ்வாப்னம் புனர்ன பஜதே. அப்போது நடக்கிறதெல்லாம் சொப்னத்தில் இருக்கிற மாதிரி, சொப்னத்தில் நம்ம பார்த்தோம்னா அது முழிச்சுட்ட அப்புறம் அது நிஜம்னு நம்ம நினைப்போமோ, அப்படி தான் இவனும் நினைப்போம்னால் பிரதிபுத்த வஸ்து, முழிச்சுண்டவன் சொப்னத்தில் இருந்ததை எப்படி நினச்சிட்டு இருப்பனோ அப்படி இங்கே இருக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த வியாபாரிகமான உலகம் எல்லாத்தையும் சொப்னத்தில் நடக்கப்பட்ட விஷயங்கிறதாக நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கடைசியில் அவனோட உடம்பு போகிற மட்டும் இருந்துட்டுருப்பான். தேகோபி தெய்வவசகா கலு கர்மயாவத் ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசு தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்தவஸ்து. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற அழகாக இந்த வியாபகாரிகமான உலகத்துலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம. நாள் என்னென்னால், யதா புத்திராச்ச வித்தாச்ச பிருதங் மத்யா பிரதீயதே அப்யாத்மத்வேனாபிமதாத் தேகாதேஹி புருஷஸ்ததா. இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட வியாபாரமான லோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷியாலெல்லாம் மத்தியான மனுஷியாள், அவள் என்ன நினைக்கிறாள், தனக்கு பிறந்த புத்திராள் இவாள் அப்படின்னு நினச்சின்னு புத்திரன் மேலே வாத்சல்யத்தை வச்சுட்டு இருக்காள். வித்தாச்ச, இது நான் கஷ்டப்பட்டு ஆர்ஜிதமான சொத்து, அதை ஐஆர்ஏயில் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டா 401Kல சேர்த்து குருவியாக சேர்த்ததெல்லாம் எடுத்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் ஐஆர்ஏயில். அதனால் இது எப்படி தினே அதை பார்த்துட்டு, நேற்றுக்கு 2 மில்லியன் இருந்தது, நாளைக்கு 2.2 மில்லியன், அதுக்கப்புறம் 2.4 மில்லியன், இப்படி எண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா. இதெல்லாம் தன்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னால், இந்த புத்திராலெல்லாம் அவள் அப்படி வீட்டை விட்டு விலகி அவளுடைய பாரியாளோடையும் குழந்தைகளோடையும் வேறு ஒரு ஊருக்கு போயிடுவாள். என்றைக்கான ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இன்றைக்கி தான் கூப்பிடுவாள். அப்போ தான் தெரியும் எனக்கு, நம்ம யாரை புத்திரன் நினச்சிட்டு இருந்தோமோ அவளும் நம்ம எப்படி நம்ம அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு அந்நிய தேசத்துக்கு வந்து சேர்ந்தோமோ அப்படி இவாளும் போயிட்டாள்னு நினச்சிப்பேன். வித்தாச்ச, சொத்து இருக்கே அதுவும் அப்படி தான். கடைசியில் அவள் டேக்ஸ்காரன் கொண்டு போயிடுவேன் எல்லாத்தையும். யதா புத்திராச்ச வித்தாச்ச பிருதங் மத்யா பிரதீயத்தே. அப்போ தான் அவனுக்கு தெரியும், இதெல்லாம் என்னோடதுன்னு நினச்சேனே, ஒத்துருமே என்னோடது இல்லையேன்னு தெரிஞ்சு போயிடும். அப்யாத்மத்வேனாபிமதாத் தேகாதே புருஷஸ்ததா. அதே மாதிரி மனுஷன் நினச்சிக்கிறான், இது என்னோடம்பு நான் நினச்சிக்கிறானே, அதுலேருந்து போகணும். நான் இப்போ நினைக்கப்பட்ட நீ இருக்கியே, அது சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், அதுக்கு உடம்புன்னு ஒன்று கிடையாது, உடம்பு வேற நீ வேறேங்கிறது தெரிஞ்சு போயிடும். நாள் யதா புத்திராச்ச வித்தாச்ச பிரதங் மத்ய பிரதீயதே அப்யாத்மத்வேனாபிமதாத் தேகாதே புருஷஸ்ததா. யதோல்முகாத் விஸ்ஃபுலிங்காத் தூமாத் வாபி ஸ்வசம்பவாத் அப்யாத்மத்வேனாபிமதாத் யதாக்னி பிருதகுல்முகாத். இந்த கொழுந்து விட்டு எரியறதே அக்னி. அந்த அக்னியில்
அப்படி ஸ்பார்க்கெல்லாம் அடிக்கிறது. அதுலேருந்து தூமம்னா என்ன, புகை வருது. ஆனால் நெருப்பு வேற, அதுலேருந்து வர ஸ்பார்க்ஸ் வேற, தூமம் வேற. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த எரிக்கிற கட்டை இருக்கே, இந்த கட்டையிலேருந்து வந்தது. அதுலேருந்து தான் இதெல்லாம் தோணியிருக்கு. அந்த கட்டையிலேருந்து தோணினாலும் கூட இதை ஒன்றொன்றும் வெவ்வேறையான விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த மாதிரினால் இந்த உடம்பு வேற, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வேறேங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, யதோல்முகாத் விஸ்புலிங்காத் தூமாத்வாபி ஸ்வசம்பவாத் அப்பியாத்மத்வேனாபிமதாத் யதா அக்னி பிருத்தக் உள்முகாத்துனாள். இந்த அக்னிங்கிறது அதில் மேலே எரியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கே, ஸ்பார்க்ஸு, தூமம், புகை, எல்லாத்தையும் விட வேறுபட்ட விஷயங்கிறது தெரிஞ்சுக்கணும் சொன்னால், பூதேந்திரியாந்த கரணாத் பிரதானாத் ஜீவ சங்கீதாத் ஆத்மா ததா பிருத்தக் திரஷ்டா பகவான் பிரம்ம சங்கீதா. இந்த பரமாத்மான்னு சொல்கிறோமே, பகவானை பரமாத்மான்னு சொல்கிறோமே, அந்த பரமாத்மா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்பட்ட விட்னஸ். அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். அதான் பரபிரம்மம். அவர் இந்த ஜீவாத்மாவினுடைய சமூகமே தவிர ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட ஜீவாத்மா இருக்காலே, அது சுற்றி வரலும் இந்திரியங்களும், அது இந்திரியத்தை சுற்றி என்ன இருக்குது, பஞ்சபூதங்கள், அதுலேருந்து வர கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் நினைப்புன்னு ஒன்று, இதெல்லாம் அதை சுற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாள். பூதேந்திரியாந்த கரணாத் பிரதானாத் ஜீவ சங்கீதாத் ஆத்மா ததா பிருத்தக் திரஷ்டா பகவான் பிரம்ம சங்கீதா. பரம்பொருள் இருக்காரே பிரம்மம், அவர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்பட்ட தனிச்சு இருக்கப்பட்டவர். ஆத்ம ஞானம்ங்கிறது எப்போ நீயா இருக்கப்பட்டது, அந்த 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 பிரம்மமும் ஒன்றுங்கிறது தெரிஞ்சிக்கிற சமயத்தில் தான் அப்போ அந்த நான்கிற இது பேடுறது, இல்லாமல் பேடுறது. சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷேத அனன்யபாவேன பூதேஷ்விவ ததாத்மதாம். ஆகினால சொல்கிறாள் அம்மா பார்த்து, அம்மா யோகியான நீ என்ன பண்ண தெரியுமா, நல்ல யோகியாக இருக்கப்பட்டவன், சர்வபூதேஷு சாத்மானம், எல்லா பூதங்கள் இருக்கே லோகத்தில் சிருஷ்டி பண்ணப்பட்ட பூதங்கள் எல்லாம், சரம் அச்சரம் எல்லாத்துலேயும் ஆத்மானம் ஊடுருவி இருக்குமா, ஆத்மாங்கிறது ஊடுருவி இருக்குங்கிறத நினச்சிக்கணும். சர்வபூதானி ஆத்மனி, அதே மாதிரி உன்னோட ஆத்மான்னு நினச்சிக்கிறியே, அதுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் முழுக்க உள்ள ஊடுருவி உள்ள ஒடுங்கி வச்சாச்சுங்கிறதாகவும் நினச்சிக்கணும். சர்வபூதானி ஆத்மனி ஈக்ஷேத, இவ்வாறாக நீ நினைக்க வேண்டும், இவ்வாறாக நீ எண்ண வேண்டும். அனன்யபாவேன, அது வேற இது வேறேன்னு, அவன் வேற இவன் வேறேன்னு நினச்சிக்கப்படாது. லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் தானும் ஒன்று அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கே அதுதான் ஆத்ம ஜானங்கிறதுமா. பூதேஷ்விவ ததாத்மதாம். அப்போ இந்த பிரபஞ்சம் பூரா அடங்கி இருக்கப்பட்டது நான் தான்ங்கிறது தெரியும். அதுதான் இந்த பகவத் ஸ்வரூபம் பிரம்மங்கிறது தெரிஞ்சுப்படும். அப்போ பிரம்மமும் தானும் ஒன்றா ஆறுதுங்கிற ஞானம் ஏற்படுறதுக்கே அவன் தான் பிரம்மஜானி. சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷேத அனன்யபாவேன பூதேஷ்விவ ததாத்மதாம். அடுத்த 2 ஸ்லோகங்களில் சொல்கிறாள், ஸ்வயோனிஷு யதா ஜோதிஹி ஏகம் நானா பிரதீயதே யோனீனாம் குணவைஷம்யாத் ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதா. இந்த லோகத்தில் பலவிதமான பிராணிகள் இருக்குது. இந்த பலவிதமான பிராணிகள் இருக்கே, இதெல்லாம் எப்படி ஏற்பட்டதுனால், எப்படி பலவிதமான கட்டைகள் இருந்தாலும் அதில் அதை எரிய விட்டால் அக்னி ஒன்றா தான் இருக்குது. அப்படி ஒன்றாக இருக்கப்பட்ட அக்னியே விதவிதமான அக்னியாக தோன்றுறது, டிபெண்டிங் ஆன் அந்த ஃபயர்வுட்டோட ஷேப்பையும் இதையும் பொறுத்து. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய குண தாரதமியத்தினால, 3 குணங்களுடைய தாரதமியத்தினால ஒவ்வொரு யோனியில் ஒவ்வொரு மாதிரி அதே ஆத்மா பிறக்கிறது. யோனீனாம் குண வைஷம்யாத்,
ஒவ்வொரு சத்வ ரஜஸ் தம முதலான குணங்களில் என்னென்ன குணம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜென்மம் ஏற்படுறது. அதனால் இந்த இயற்கையில் நிறையா பிராணிகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமானால் ஸ்வயோனிஷு யதா ஜோதிஹி ஏகம் நானா பிரதீயதே யோனீனாம் குண வைஷமியாத் ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः தஸ்மாத் இமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. அதனால் அம்மா இந்த லோகத்தில் எது காசு, எது எஃபெக்ட், எது கரணம், எது காரணம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். சத்து அசத்து ஆத்மிகாம், எது சத்து எது அசத்து, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா. தஸ்மாத் இமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம், சத்து அசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. எப்பொழுது மனசை பகவான்கிட்ட வச்சு மனசுன்னு ஒன்று இல்லாத வச்சுட்டாக்க இந்த கன்ஃபியூஷன்லாம் போயிடும். அப்பொழுது அவன் பூர்ண ஞானியாக ஆகிவிடுகிறான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறாள் அம்மாட்ட சொல்லி. தஸ்மாத் இமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. ஸ்ரீஹரே நமः. ஓமிதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே அஷ்டவிம்சோऽத்தியாயः. ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமः. ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ, ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ, ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவோ பக்த்யாத்ரவத்ஹிருதயः, பக்த்யாத்ரவத்ஹிருதயः உத்புலகப்பிரமோதாத், பக்த்யாத்ரவத்ஹிருதயः உத்புலகப்பிரமோதாத், பக்த்யாத்ரவத்ஹிருதயः உத்புலகப்பிரமோதாத் ஔத்கண்ठ्यबाष्पकलया मूरद्यमानः, औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरद्यमानः, औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरद्यमानः तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते, तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते, तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते. मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं, मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं, मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः, निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः, निर्वाणं ऋच्छति मनः सहसा यथार्चिः. आत्मानमत्र पुरुषो अव्यवधानमेकम्, आत्मानमत्र पुरुषो अव्यवधानमेकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः, अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः, अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः. सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या, सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या, सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या तस्मिन्महिम्नि अवसितः सुखदुःखबाह्ये, तस्मिन्महिम्नि अवसितः सुखदुःखबाह्ये, तस्मिन्महिम्न्यवसितः सुखदुःखबाह्ये. हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत्, हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत्, हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत् स्वात्मन् विधत्ते उपलब्धपरात्मकाष्ठः, स्वात्मन् विधत्ते उपलब्धपरात्मकाष्ठः, स्वात्मन् विधत्ते उपलब्धपरात्मकाष्ठः.
देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा सिद्धो विपश्यति यतो अध्यगमत्स्वरूपं सिद्धो विपश्यति यतो अध्यगमत्स्वरूपं सिद्धो विपश्यति यतो अध्यगमत्स्वरूपं दैवादुपेतमथ दैववशादपेतं दैवादुपेतमथ दैववशादपेतं दैवादुपेतमथ दैववशादपेतं वासो यथा परिकृतं मदिरा मदान्धः 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 देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् स्वारम्भकं प्रति समीक्षत एव सासुः स्वारम्भकं प्रति समीक्षत एव सासुः स्वारम्भकं प्रति समीक्षत एव सासुः तं सप्रपञ्चम् अधिरूढसमाधियोगः तं सप्रपञ्चम् अधिरूढसमाधियोगः तं सप्रपञ्चम् अधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मत्यः प्रतीयते यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मत्यः प्रतीयते यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मत्यः प्रतीयते अप्यात्मत्वेनाभिमतात् देहादे पुरुषस्तथा अप्यात्मत्वेनाभिमतात् देहादे पुरुषस्तथा अप्यात्मत्वेनाभिमतात् देहादे पुरुषस्तथा यथोल्मुखात् विस्फुलिङ्गात् यथोल्मुखात् विस्फुलिङ्गात् यथोल्मुखात् विस्फुलिङ्गात् धूमाद्वापि स्वसम्भवात् धूमाद्वापि स्वसम्भवात् धूमाद्वापि स्वसम्भवात् अप्यात्मत्वेनाभिमतात् 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 यथाग्नि पृथगुल्मुखात् यथाग्नि पृथगुल्मुखात् यथाग्नि पृथगुल्मुखात् भूतेन्द्रियान्तःकरणात् 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 प्रधानाज्जीवसंहितात् 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 आत्मा तथा पृथक् द्रष्टा आत्मा तथा पृथक् द्रष्टा आत्मा तथा पृथक् द्रष्टा भगवान् ब्रह्मसंहितः भगवान् ब्रह्मसंहितः भगवान् ब्रह्मसंहितः सर्वभूतेषु चात्मानं सर्वभूतेषु चात्मानं सर्वभूतेषु चात्मानं सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि ईक्षेतानन्यभावेन ईक्षेत अनन्यभावेन ईक्षेतानन्यभावेन भूतेष्विव तदात्मतां भूतेष्विव तदात्मतां भूतेष्विव तदात्मतां स्वयोनिषु यथा ज्योतिः स्वयोनिषु यथा ज्योतिः स्वयोनिषु यथा ज्योतिः एकं नाना प्रतीयते एकं नाना प्रतीयते
ஏகம் நானா பிரதீயதே யோனீனாம் குணவைஷம்யாத் யோனீனாம் குணவைஷம்யாத் யோனீனாம் குணவைஷம்யாத் ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம் தெய்வீம் சதசதாத்மிகாம் தெய்வீம் சதசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய துர்விபாவ்யாம் பராபாவ்ய துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே 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 ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 28வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை சேர்ந்தாப்பில் வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 8विंशोऽध्यायः. श्रीहरे नमः. श्रीभगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्ये स बीजस्य नृपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथं स्वधर्माचरणं शक्त्या विधर्माच्च निवर्तनं दैवाल्लब्धेन सन्तोष आत्मविच्चरणार्चनं ग्राम्यधर्मनिवृत्तिश्च मोक्षधर्मरतिस्तथा मितमेध्यादनं शश्वत् विविक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यमस्तेयं यावदर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपःशौचं स्वाध्यायः पुरुषार्चनं मौनं सत् आसनजयः स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारचेन्द्रियाणां विषयान् मनसा हृदि स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणं वैकुण्ठलीलाभिध्यानं समाधानं तथात्मनः एतैरन्यैश्च पथिभिः मनोदुष्टम् असत्पथं बुद्ध्या युञ्जीत शनकैः जितप्राणो ह्यतन्द्रितः शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकायः समभ्यसेत् प्राणस्य शोधयेन्मार्गं पूरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वाचित्तं यथा स्थिरमचञ्चलं मनोचिरात् स्याद्विरजं जितश्वासस्य योगिनः वायुवग्निभ्यां यथा लोहं ध्मातं त्यजति वैमलं प्राणायामैर्दहेद्दोषान् धारणाभिश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् ध्यानेनानीश्वरान् गुणान् यदा मनस्वं विरजं योगेन सुसमाहितं काष्ठां भगवतो ध्यायेत् स्वनासाग्रावलोकनः प्रसन्नवदनाम्भोजं पद्मगर्भारुणेक्षणं नीलोत्पलदलश्यामं शङ्खचक्रगदाधरं लसत्पङ्कजकिञ्जल्क पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसं भ्राजत् कौस्तुभामुक्तकन्धरं मत्तद्विरेफकलया परीतं वनमालया परार्ध्यहारवलय किरीटाङ्गदनूपुरं काञ्चीगुणोल्लसच्छ्रोणिं हृदयाम्भोजविष्टरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनम् अपीच्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतं सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरं कीर्तन्यतीर्थयशसं पुण्यश्लोकयशस्करं ध्यायेद्देवं समग्राङ्गं
यावन्नच्यवते मनः स्थितं व्रजन्तमासीनं शयानं वा गुहाशयं प्रेक्षणीये हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपदं चित्तं सर्वावयवसंस्थितं विलक्ष्यैकत्र संयुज्यात् अङ्गे भगवतो मुनिः सञ्चिन्तयेत् भगवतश्चरणारविन्दं वज्राङ्कुशध्वज सरोरुहलाञ्छनाढ्यम् उत्तुङ्गरक्तविलसन्नखचक्रवाळ ज्योत्स्नाभिरागतमहद् हृदयान्धकारम् यच्छौच निःसृतसरित्प्रवरोदकेन तीर्थेन मूर्ध्नि अधिकृतेन शिवः शिवोऽभूत् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रम् ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दम् जानुद्वयं जलजलोचनया जनन्या लक्ष्म्याखिलस्य सुरवन्दितया विधातुः ऊर्वोर्निधाय करपल्लव रोचिषायत् संलालितं हृदि विभोः अभवस्य कुर्यात् ऊरू सुपर्णभुजयोः अधिशोभमानौ ओजोनिधि अतसिका कुसुमावभासौ व्यालम्बि पीतवरवाससि वर्तमान काञ्चीकलाप परिरम्भिनि तम्बबिम्बं नाभिह्रदं भुवनकोश गुहोदरस्थं यत्रात्मयोनि दिशणाखिललोकपद्मं व्यूढं हरिन्मणि वृषस्तनयोरमुष्य ध्यायेद्वयं विशदहार मयूखगौरं वक्षोधिवासं ऋषभस्य महाविभूतेः पुंसां मनो नयन निर्वृतिमादधानं कण्ठं च कौस्तुभमणेः अधिभूषणार्थं कुर्यान्मनसि अखिललोकनमस्कृतस्य बाहूंश्च मन्दरगिरेः परिवर्तनेन निर्निक्त बाहुवलयान् अधिलोकपालान् सञ्चिन्तयेत् दशशतारम् असह्यतेजः शङ्खं च तत्करसरोरुह राजहंसं कौमोदकीं भगवतो दयितां स्मरेत दिग्धामरातिभट शोणितकर्दमेन मालां मधुव्रत वरूथगिरोपघुट्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पित धिया इह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेत् भगवतो वदनारविन्दं यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन विद्योतितामल कपोलमुदारनासम् यच्छ्रीनिकेतम् अलिभिः परिसेव्यमानं भूत्या स्वया कुटिलकुन्तलबृन्दजुष्टं मीनद्वयाश्रयम् अधिक्षिपत् अब्जनेत्रं ध्यायेन्मनोमयम् अतन्द्रित उल्लसद्भ्रू तस्यावलोकम् अधिकं कृपयाति घोर तापत्रयोपशमनाय निसृष्टमक्ष्णोः स्निग्धस्मितानुगुणितं विपुलप्रसादं ध्यायेच्चिरं विपुलभावनया गुहायां हासं हरेः अवनताखिललोकतीव्र शोकाश्रुसागर विशोषणम् अत्युदारं सम्मोहनाय रचितं निजमाययास्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य ध्यानायनं प्रहसितं बहुलाधरोष्ठ भासारुणायिततनु द्विजकुन्दपङ्क्ति ध्यायेत् स्वदेहक्वरे अवसितस्य विष्णोः भक्त्यार्द्रयात्पितमनाः न पृथक् दिदृक्षेत् एवं हरौ भगवती प्रतिलब्धभावो भक्त्या द्रवहृदयः उत्पुलकप्रमोदात् औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरद्यमानः तच्चापि चित्तबडिशं
शनकैर्वियुङ्क्ते मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणमृच्छति मनः सहसा यथार्चिः आत्मानमत्र पुरुषो अव्यवधानमेकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः सोऽप्येतया चरमया मनसो निवृत्त्या तस्मिन् महिम्नि अवसितः सुखदुःखबाह्ये हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर्यत् स्वात्मन् विधत्ते उपलब्धपरात्मकाष्ठः देहं च तं न चरमः स्थितमुत्थितं वा सिद्धो विपश्यति यतो अध्यगमत् स्वरूपं दैवादुपेतमथ दैववशादपेतं वासो यथा परिकृतं मदिरा मदान्धः देहोऽपि दैववशगः खलु कर्म यावत् स्वारम्भकं प्रतिसमीक्षत एव सासुः तं सप्रपञ्चमधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः यथा पुत्राच्च वित्ताच्च पृथङ्मत्यः प्रतीयते अप्यात्मत्वेनाभिमतात् देहादेः पुरुषस्तथा यथोल्मुखात् विस्फुलिङ्गात् धूमाद्वापि स्वसम्भवात् अप्यात्मत्वेनाभिमतात् यथाग्निः पृथगुल्मुखात् भूतेन्द्रियान्तःकरणात् प्रधानाज्जीवसंहितात् आत्मा तथा पृथक् द्रष्टा भगवान् ब्रह्मसंहितः सर्वभूतेषु चात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षेतानन्यभावेन भूतेष्विव तदात्मताम् स्वयोनिषु यथा ज्योतिः एकं नाना प्रतीयते योनीनां गुणवैषम्यात् तथात्मा प्रकृतौ स्थितः तस्मादिमां स्वां प्रकृतिं दैवीं सदसदात्मिकां दुर्विभाव्यां पराभाव्य स्वरूपेणावतिष्ठते श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे अष्टविंशोऽध्यायः श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं
जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।